தாய் வீடு ஜூலை 2026. ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள். செல்வநாயகி ஸ்ரீதாஸ். மகாவம்சம் பல நூற்றாண்டுகளாக மக்கள் மத்தியில் நாட்டார் பாடல்களாக பாடப்பட்டு வந்த கதைகளை பொது ஆண்டின் பின் 6ஆம் நூற்றாண்டளவில் மகாநாம தேரர் என்னும் பௌத்த பிக்கு பாலி மொழியில் தொகுத்ததாக நம்பப்படுகிறது. பௌத்த துறவிகள் ஒருங்கிணைந்து மகிந்தன் மூலமாக பௌத்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வரலாறு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இலங்கையில் பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டது, பௌத்த மதத்தின் பெருமையை காட்டும் வகையிலான செவி வழி கதைகள் முதலியவற்றை திரட்டி அட்டகதா என்னும் பெயரில் பாலி மொழியில் தொகுத்தார்கள். இது பின் ஒரு காலத்தில் கால வரிசைப்படி ஒழுங்கு செய்யப்பட்டு அட்டகதா மகாவம்சம் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டது. இனி பதிற்றுப்பத்தை பார்க்கலாம். வரலாற்றில் தொடர்ந்து ஆட்சி செய்த 10 சேர மன்னர்களின் வீரம், வெற்றி முதலிய அரசியல் சாதனைகள், கலை, கொடை முதலாகிய சிறப்புகளை சங்க இலக்கியத்தில் சிறந்த புலவர்களாக போற்றப்படும் கபிலர், பரணர், அரசில் கிழார், காக்கை பாடினியார் முதலிய 10 புலவர்கள் தனித்தனியாக பாடியிருக்கும் ஒரு தொகை நூல் பதிற்றுப்பத்து என்னும் சங்க இலக்கியமாகும். தமிழ்நாட்டினது வரலாற்றை வரைவதற்கு சங்க இலக்கியங்களை ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளாத காலம் ஒன்று இருந்தது. இலக்கியங்கள் கூறும் வரலாற்று செய்திகளை ஏற்றுக்கொள்ளத்தக்க புறச்சான்றுகள் வேண்டப்பட்ட அதே காலத்தில் மகாவம்சம் வரலாற்று ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது இன்றைய ஆய்வாளர்களுக்கு வியப்பு தரும் செய்தியாகும். இந்த ஆய்வில் 10 சேர மன்னரின் தொடர் வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டுள்ள பதிற்றுப்பத்து என்னும் வரலாற்று இலக்கியம் நாடோழி பாடல்களாக பல நூற்றாண்டுகளாக எடுக்கப்பட்டு வரப்பட்டு பௌத்த பிக்குகளால் நூல் வடிவம் பெற்ற மகாவம்சம் என்னும் வரலாற்று நூலுடன் ஒப்பாய்வு செய்யப்படுகிறது. தொடர்கிறது. மகாவம்சம் வரலாற்று நூல் என்று கொள்ளப்படும் அளவுக்கு உண்மை தன்மையுடையது என்று கொள்வது கடினமாக இருந்தாலும் இன்று இந்நூல் கூறுகின்ற தகவல்களை தரம் பிரித்து எடுக்கும் அளவுக்கு அறிவியல் ஆய்வு வளர்ந்திருக்கிறது. புராண கதைகள், இயற்கைக்கு மாறான செயல்கள், நிகழ்வுகளை புறம் தள்ளி வரலாறு சார்ந்த தகவல்களை மட்டும் பிரித்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. வரலாற்றை நம்பத்தன்மையுடன் உறுதி செய்ய உதவும் முதன்மை சான்றுகளான அகழ்வாய்வு, அவற்றின் வழி காணப்படுகின்ற தரவுகள், வெளிநாட்டார் குறிப்புகள், இலக்கியம் என்னும் 3 பெரும் பிரிவுகளில் கிடைக்கப்பெறும் சான்றுகள் இலங்கை வரலாற்றை ஓரளவுக்காவது அறிந்து கொள்வதற்கு ஏதுவாகவாவது மகாவம்சம் என்னும் ஒரு நாட்டார் பாடல் இலக்கியம் இருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான். புறச்சான்று பிரிவுகள் இன்று 10 வகையிலானவையாக விரிக்கப்பட்டு அறியப்படுகின்றன. முதலாவது புதைபொருள் சான்றுகள். எடுத்துக்காட்டு: கீழடி, ஆதிச்சநல்லூர், இது தமிழ்நாட்டில் உள்ள ஆய்வு களங்கள். இலக்கியங்கள்: தீபவம்சம், மகாவம்சம், போதிவம்சம், தாது வம்சம், தடாவம்சம் என்னும் பாலி இலக்கிய சான்றுகள். 1. சமுதாய பின்னணி. 2. அரசியல். 3. கல்வெட்டு. அபயகிரி தமிழ் கல்வெட்டு
4 நாட்டார் கல்வெட்டு, அது இலங்கையில் உள்ளது. திருப்புறம்பியம், ஆனைமலை, இவை இரண்டும் தமிழ்நாட்டுக்குரிய கல்வெட்டுக்கள். மெய்கீர்த்திகள் அரசர்களுடைய சாதனைகளை எடுத்துரைப்பவை இம்மெய்கீர்த்திகள். செப்பேடுகள் புகழ், வெற்றி முதலியவற்றை எடுத்துக் கூறுகின்றன இச்செப்பேடுகள். எடுத்துக்காட்டாக திருவாலங்காட்டு செப்பேடு. நாணயங்கள்: 1 அயல் நாட்டு நாணயங்கள், 2 உள்நாட்டு நாணயங்கள். வெளிநாட்டார் குறிப்புகள்: பெருப்ளூஸ் முதலியவர்களுடைய குறிப்புகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. 8வது கட்டிடங்கள். தஞ்சை பெரிய கோயில் போன்ற கட்டிடங்கள் வரலாற்றை பகர்கின்றன. 9வது ஊர் பெயர்கள். சோழவந்தான், எலாலசேன, ராஜராஜேஸ்வரம் போன்ற ஊர் பெயர்கள் அதனுடைய காரணத்தை எடுத்து கூறுகின்றன. நாட்குறிப்பு: ஆனந்த ராகவ பிள்ளையின் குறிப்புகள். பிரெஞ்சு கம்பெனியிலே இவர் வேலை செய்திருக்கிறார். அக்காலத்திலே இவர் எழுதி வைத்த குறிப்புகள் இன்று பெரும் பயன் அளிக்கின்றன. இலங்கை வரலாறு ஆவணமாக கொள்ளப்படும் மகாவம்சம் மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு நாட்டார் பாடல்களாக பாடப்பட்டு செவிவழி வரலாறாக எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. தமிழில் தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு முதலிய 3000 ஆண்டு பழமை மிக்க இலக்கியங்கள் இன்று கிடைத்திருக்கின்றன. இவ்விலக்கியங்கள் முதலாவதாக மன்னர் புகழ் பாடுவனவாக அமைந்திருந்தாலும் தமிழ்நாட்டு வரலாற்றை கூறுவனவாக இருந்த போதிலும் மகாவம்சம் போன்று வரலாற்று ஆவணங்களாக எடுத்து வரப்படவில்லை. இலக்கியமாகவே இவை போற்றப்பட்டு வந்திருக்கின்றன. இல்லை என்று கூறுவதை விட சங்க இலக்கியங்களை தமிழர் இலக்கிய வடிவங்களாக போற்றி பாதுகாத்த அளவுக்கு அவற்றை வரலாற்று ஆவணங்களாக எடுத்து வரவில்லை. ஆனால் எனது அபிப்பிராயப்படி சங்கத்தமிழ் இலக்கியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்றவற்றையும் இவை போன்று வரலாற்று ஆவணங்களாகவே கொள்வது பொருத்தமானது. சங்கத்தமிழ் இலக்கியங்கள் கவிதை ஊடாக வரலாற்றை தருகின்றன. ஈழத்தில் சங்க இலக்கியங்களை ஒத்த நாட்டார் பாடல்களை அடியாக கொண்டு வரலாறு என்று கூறும் மகாவம்சமும் தீபவம்சமும் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. சங்கத்தமிழ் இலக்கியமான பதிற்றுப்பத்தை மகாவம்சத்துடன் ஒப்பிடலாமா? ஏன் கூடாது? பதிற்றுப்பத்து 10 சேர மன்னர்களின் வீரம், போர், வெற்றி, கொடை முதலாய சிறப்புகளை கால அடிப்படையில் தொடர்ந்து பாடும் இலக்கியமாகும். அவ்வாறே பட்டினப்பாலை, சிறுபானாற்றுப்படை முதலிய இலக்கியங்களும் மன்னன் வரலாறு கூறும் இலக்கியங்களாகும். புறநானூற்று பாடல்கள் ஒவ்வொன்றும் தமிழ் மன்னர்களின் பெருமைகளை பாடல்களாக பாடவில்லையா? எனவே தமிழில் இலக்கியங்களாக அறியப்படும் 8 தொகை, 10 பாட்டு ஆகிய தொகை இலக்கியங்களும் மகாவம்சம், தீபவம்சத்தை ஒத்த நாட்டார் பாடல் தொகுப்புகளே. சங்க இலக்கியங்கள் அவற்றின் சுவைமிக்க தன்மை நோக்கி இலக்கியங்களாக அறியப்படுகின்றன. ஆனால் அவை கூறும் அரசியல் வரலாற்று பகுதிகளை யாரும் மறக்க முடியாது. பதிற்றுப்பத்து தமிழ்நாட்டை பண்டை காலத்தில் ஆண்டு வந்த சேர, சோழ, பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களில் ஒருவரான சேர மன்னர் குடிப்பிறந்த 10 அரசர்களை தொடர்ச்சியாக காலம் முறை தவறாது 10 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுதி என்ற வகையிலே பதிற்றுப்பத்து ஏனைய சங்க இலக்கியங்களில் இருந்து வேறுபடுகிறது. பதிற்றுப்பத்து ஆதியில் 10 மன்னர் மேல் பாடப்பட்ட 100 பாடல்களை கொண்ட தொகுதியாக இருந்து முதல் 10ம் இறுதி 10ம் காலத்தால் அழிந்தன போக தற்பொழுது 80 பாடல்களே எஞ்சியிருக்கின்றன. சேர மன்னர் பரம்பரை. சேரர் சங்க இலக்கியங்களிலே சேரலாதர், ஆதன்,
கோதை, குட்டுவன், குடவர், இரும்பொறை முதலிய பெயர்களால் அறியப்படுகிறார்கள். சேர மன்னர் முதலாவதாக வஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட உதியன் சேரலாதன் மரபினர், தொண்டியை தலைநகராக கொண்டு ஆண்ட இரும்பொறை மரபினர் என்று இவ்வாறு இரு கிளையினராக அறியப்படுகிறார்கள். முதலாவது கிளை வஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட உதியன் சேரலாதனுடைய மரபினர். இரண்டாவதாக தொண்டியை தலைநகராக கொண்டு ஆண்ட இரும்பொறை மரபினர். இவர்களிடையே நிலவிய ஒற்றுமை, அரசு பற்றிய புரிந்துணர்வு, நாட்டை பல பகுதிகளாக பிரித்து ஆண்டமை முதலிய அரசியல் காரணங்களாலும், இரண்டாவதாக கடல் வளமும் மலை வளமும் கொண்ட பொருளாதார சிறப்பு காரணத்தினாலும் சேர நாடு சோழ பாண்டியரது நாடுகளை விட சிறப்பாக இருந்ததாக அறியப்படுகிறது. மூன்றாவதாக சேரரது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி பரப்பளவில் பெரியது என்று பழைய தனிப்பாடல் திரட்டு பாடல் ஒன்று கூறுகிறது. அவர்களுடைய நாடு குட்டம், குடம், கற்றா, பூலி, மலாடு ஆகிய 5 நிலங்களை கொண்ட குடபுலம் எனப்பட்ட சேர நாடு ஆகும். சேலம், கோவை மாவட்டங்கள் கொண்ட கொங்கு நாடும் சேர நாட்டின் பகுதிகள் ஆகும். எனவே சேர நாடு நிலப்பரப்பில் மிக பெரியதாக காணப்படுகிறது. நான்காவதாக மலைகள். ஐரை, கொல்லி, பாயல், நன்றா, நேரி முதலிய மலைகள் சேர நாட்டின் வளங்களாகும். ஐந்தாவதாக அங்கு காணப்படுகின்ற ஆறுகள். ஆண்பொருணை, காஞ்சியாறு, குடவனாறு, காரியாறு, பேரியாறு சேர நாட்டு வளப்பத்திற்கு இவ் ஆறுகளே காரணமாக அமைகின்றன. ஆறாவது துறைமுகங்கள். கரூர், தொண்டி, நரம்பு, மாந்தை, வஞ்சி முதலியவை சேரரது துறைமுக பட்டினங்களாகும். ஏழாவது மலை, ஆறு முதலிய இயற்கை வளங்களாலும் வாணிபத்தாலும் வளம் பொருந்திய நாடாக விளங்கியது சேர நாடு. சேர அரசர்கள் சங்க காலத்தில் 25 சேர அரசர்கள் ஆட்சி செய்ததாக சங்க இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன. சேர மன்னர்கள் சேர நாட்டை குட்டநாடு, குடநாடு என்று 2 பிரிவுகளாக பிரித்தார்கள். தொண்டியை தலைநகராக கொண்டு குடநாட்டை ஆண்டவர்கள் குடக்கோக்கள் என்றும், வஞ்சியை தலைநகராக கொண்டு குட்டநாட்டை ஆண்டவர்கள் குட்டர்கள் என்றும் அறியப்பட்டார்கள். ஒரு குடி பிறந்த இருவருள் முன்னவன் குட்டநாட்டாலும் பின்னவன் குடநாட்டாலும் அரசாள்வார்கள் என்கின்ற ஔவை சு. துரைசாமி பிள்ளை அவர்கள். மொத்தத்தில் சேர நாடு அரசலம் குமாரர்களுக்கு ஆட்சி பயிற்சி வழங்குவதற்காக பல சிறு நாடுகளாக பிரிக்கப்பட்டது. சேர நாடு பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டமை அப்பகுதிகளுக்கு பொறுப்பாக இருந்த குடக்கோ நெடுஞ்சேரலாதன், பாலை பாடிய பெருங்கடுங்கோ, சேரன் செங்குட்டுவன் முதலாய மன்னர்கள் பெயர்களாலேயே அறியலாம். இவ்வாறு பிரிக்கப்பட்ட காரணத்தாலேயே இடைக்காலத்தில் சேர நாடு 18 சிறு நாடுகளாக பிரிந்தது. சேரர் இருப்பு தொல்காப்பியர் காலத்திலும் தொல்காப்பியர் என்மனார் புலவர் என்று கூறுவதால் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பேயும் இருந்ததாகவும் அறியப்படுகிறது. சங்க இலக்கியங்களின் வழி அறியப்படும் சேர மன்னர்கள் வருமாறு. சில சேர மன்னர்களின் ஆட்சி ஆண்டுகள் ஒருவாறு கணிக்கப்பெற்றுள்ளன. விவரம் வருமாறு. 1. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவன் 58 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறான். பல்யானை செல்களு குட்டுவன்.
இவன் 25 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கின்றான். களங்காய் கண்ணி நார்முடிச் சேரல் இவன் 25 ஆண்டுகள் அரசோச்சி இருக்கிறான். செங்குட்டுவன் 55 ஆண்டுகள் அரசனாக இருந்திருக்கின்றான். ஆடுகோட்பாட்டு சேரலாதன் 38 ஆண்டுகளும், செல்வக்கடுங்கோ வாலியாதன் 25 ஆண்டுகளும், தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை 17 ஆண்டுகளும், இளஞ்சேரல் இரும்பொறை 16 ஆண்டுகளும், சேரமான் பெருஞ்சோற்று உதியம் சேரலாதன் கிறிஸ்துக்கு முற்பட்ட 1200வது ஆண்டிலே வாழ்ந்ததாக அறியப்படுகிறது. உதியம் சேரலாதன் பொது ஆண்டின் பின் 45 முதல் 70 வரை ஆண்டதாக அறியப்படுகிறது. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பொது ஆண்டின் பின் 71 முதல் 129 வரை ஆண்டதாக அறியப்படுகிறது. பல்யானை செல்களுக்குட்டுவன் பொது ஆண்டின் பின் 80 முதல் 105 வரை ஆண்டிருக்கின்றான். களங்காய் கன்னி நார்முடி சேரல் பொது ஆண்டின் பின் 106 முதல் 130 வரை ஆண்டிருக்கின்றான். சேரன் செங்குட்டுவன் பொது ஆண்டின் பின் 129 முதல் 184 வரை ஆண்டிருக்கிறான். அந்துவம் சேரல் இரும்பொறை அவனுடைய காலம் தெரியவில்லை. செல்வக்கடுங்கோ வாலியாதன் இரும்பொறை பொது ஆண்டின் பின் 123 முதல் 148 வரை ஆண்டிருக்கின்றான். ஆடுகோட்பாட்டு சேரலாதன் ஆண்டு தெரியவில்லை. தகடூரந்த பெருஞ்சேரல் இரும்பொறை பொது ஆண்டின் பின் 148 முதல் 165 வரை ஆண்டதாக அறியப்படுகிறது. இளஞ்சேரல் இரும்பொறை இவன் பொது ஆண்டின் பின் 165 முதல் 180 வரை ஆண்டிருக்கின்றான். குட்டுவன் கோதை இவன் பொது ஆண்டின் பின் 184 முதல் 196 வரை ஆண்டிருக்கின்றான். சேரமான் வஞ்சன் அவனுடைய ஆட்சி காலம் தெரியவில்லை. மருதம்பாடிய கடுங்கோ ஆண்டு தெரியவில்லை. சேரமான் கணைக்கால் இரும்பொறி அவனுடைய ஆட்சி ஆண்டும் தெரியவில்லை. சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை அவனுடைய ஆட்சி ஆண்டும் குறிப்பிடப்படவில்லை. தொடர்ந்து ஆட்சி செய்த சேர மன்னர்கள், அவர்களை பாடிய புலவர்கள் என்று இவர்களிடையே காணப்பட்ட தொடர்பு சேரர் வரலாற்றை கணிப்பதற்கு பேருதவியாக இருப்பது வியப்புக்குரியது. ஒரு புலவனை தொட்டு அவன் பாடிய வேறு அரசர்கள் சேர, சோழர், பாண்டியர், அதற்கு மேல் அவ்வரசர்களை பாடிய வேறு புலவர்கள், அப்புலவர்கள் பாடிய வேறு மன்னர்கள் என்று இத்தொடர் சுவையானதொரு வரலாற்று தொடரை இணைப்பதற்கு பெரும் துணையாக அமைகிறது. தொடரும். நன்றி, வணக்கம்.